ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு நடத்தியுள்ளார். கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் புதினின் தொலைபேசி உரையாடல் குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். ஆகஸ்ட் 23ஆம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி போலாந்து நாட்டிலிருந்து ரயில் மூலமாக உக்ரைனுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். 1991ஆம் ஆண்டு உக்ரைன் சுதந்திரம் பெற்ற பிறகு இந்திய பிரதமரின் முதல் பயணமாக ஆகஸ்ட் 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியுடைய பயணம் கருதப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியுடைய பயணம் என்பது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் நடைபெற்றதால் உலக நாடுகளால் பிரதமருடைய பயணம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. அதற்காகவே பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைன் பயணத்தின் போது போர் எதற்கும் முடிவல்ல எனவும் ரஷ்யாவும் உக்ரைனும் அமைதி நிலைக்கு மீண்டும் திரும்ப வேண்டும் என்பதில் இந்தியா தனது நிலைப்பாட்டை உறுதியாக வைத்திருப்பதாக உக்ரைன் நாட்டினுடைய அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கியிடம் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருந்தார் என்பதை பிரதமர் அலுவலகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 24ஆம் தேதி நாடு திரும்பிய பிறகு இன்று பிரதமர் அலுவலகம் வெளியிட்டிருக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவலின் அடிப்படையில் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் புடினுடன் தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல்கள் என்பது தெரிவிக்கப்படுகிறது அதிகாரப்பூர்வமாக. இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் வெளியிடக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவலின் அடிப்படையில பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபருடன் தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் இந்திய மற்றும் ரஷ்யா இடையிலான உறவுகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர உக்ரைன் ரஷ்யா இடையிலான அமைதியை மீண்டும் நிலைநாட்டுவதில் இந்தியா மிக உறுதியாக இருப்பதாகவும் ரஷ்ய அதிபருடன் நடைபெற்ற தொலைபேசி உரையாடலின் போது பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துக் கொண்டதாக பிரதமர் அலுவலகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக நள்ளிரவில் பேசியிருந்த நிலையில உக்ரைன் ரஷ்யா போர் குறித்தும் சமீபத்திய உக்ரைன் பயணங்கள் குறித்தும் அமெரிக்க அதிபரிடம் எடுத்துரைத்ததாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்திருந்தது. அதே போல இந்தியாவினுடைய அண்டை நாடான வங்கதேச விவகாரங்கள் குறித்தும் அமெரிக்க அதிபரிடம் தெரிவித்ததாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையிலே இரண்டாவது முக்கிய நாடாக விளங்கக்கூடிய ரஷ்ய அதிபரிடம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொலைபேசியுடன் பேசியிருக்கிறார். கடந்த மாதம் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய பயணத்திற்கு நேரில் மாஸ்கோ சென்றிருந்த நிலையில் உக்ரைன் அரசால் மிகவும் விமர்சிக்கப்பட்ட நிலையில அடுத்த ஒரு மாதத்திலே கடந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைன் பயணத்தையும் மேற்கொண்டிருந்தார். இப்படியாக இரு நாடுகள், இரண்டு போர் நாடுகள் நடைபெற்று வரக்கூடிய நாடுகளுக்கும் அடுத்தடுத்து ஒரு மாதங்கள் இடைவெளியில் பிரதமர் நரேந்திர மோடி பயணம் மேற்கொண்டிருந்த நிலையிலே உக்ரைன் பயணத்திற்கு பிறகு இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தி இரு நாடுகளும் அமைதிக்கு திரும்ப வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இந்தியா உறுதியாக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி உரையாடலின் போது தெரிவித்ததாக பிரதமர் அலுவலக தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யோகேஸ்வரன், கூடுதல் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.